வணக்க மக்களே, வெல்கம் டு தி பென்ட்ரோ ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது ரிலே அப்படின்ற இங்கிலீஷ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் லயன்ஸ் கேட் பிளே ஓடிடி ஆப்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல ரிஸ் அகமது தான் லீட் கேரக்டர் பிளே பண்ணிருக்காரு. இந்த படம் ஒரு விசித்திரமான புரோக்கரை மையமா வச்சு நகரக்கூடிய கதை. அந்த புரோக்கர் தான் நம்ம ரிஸ் அகமது. இவரோட வேலை என்ன அப்படின்னா, இப்ப இந்த விசில் ப்ளோவர்ஸ் இருப்பாங்களா, அதாவது ஏதாவது ஒரு கம்பெனில பிரச்சனை நடக்குதுன்னா அதை எப்படியாவது வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு துடிப்பா இருப்பாங்கல்ல. சோ அவங்களுக்கு அந்த கம்பெனி முதலாளிகளால பிரச்சனைகள் அப்படின்றது வரலாம். சோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறது, அதுவும் தன்னோட ஐடென்டிட்டி தெரியாம அந்த பேச்சுவார்த்தைய சுமூகமா முடிக்கிறதுக்கான ஒரு வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபரா தான் நம்ம ஹீரோ இருக்காரு. அதே மாதிரி ஸ்டார்டிங்லேயே ஒரு சம்பவத்தை பண்றாரு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயினோட என்ட்ரி. ஆக்சுவலா இவங்க ஒரு பயோ இன்ஜினியரிங் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த கம்பெனி ஒரு ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கிரெயின் ஒன்று தயாரிச்சிருப்பாங்க. அதன் மூலமா ஒரு மிகப்பெரிய டேஞ்சர் இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியில நடக்க போகுது அப்படின்றத உணர்றாங்க. ஸோ அதை எக்ஸ்போஸ் பண்றதுக்காக அவங்க ட்ரை பண்றாங்க. அண்ட் மேனேஜ்மெண்ட்ல இருந்து இவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் அண்ட் இன்ஃபேக்ட் உயிருக்கே ஆபத்தான ஒரு சூழ்நிலை இருக்கு. இந்த சிச்சுவேஷன்ல இருந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரிஸ் அகமதோட ஒரு கான்டாக்டை வாங்குறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, ரிஸ் உண்மையிலேயே இவங்களை காப்பாத்துனாங்களா, அண்ட் டுவர்ட்ஸ் எண்ட் என்ன ஆகுதுன்றதா இந்த படத்தோட கதை. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த இனிஷியல் செட்டப், அதாவது நம்ம ஹீரோ பண்ணக்கூடிய வேலை, அந்த புரோக்கர் வேலையை எப்படி பண்றாரு அண்ட் என்ன மாதிரியான பிரச்சனைகள் அதுல இருக்கு அப்படின்றதெல்லாம் ஸ்டார்டிங்லேயே சூப்பரா காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி ஹீரோயின் வந்ததுக்கு அப்புறமாட்டு நம்ம ஹீரோக்குன்னு ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். அதாவது சில ரூல்ஸ் அவர் மீறவே மாட்டாரு. பட் ஹீரோயின் வந்ததுக்கு அப்புறமாட்டு அதை மீற மாதிரியான சூழ்நிலை எப்படி வருது, அதை எப்படி அவர் ஹேண்டில் பண்றாருங்கிற அந்த போர்ஷன்ஸ் அப்படின்றதும் நீட்டா கொண்டு போயிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். எனக்கு இந்த படத்தோட ட்விஸ்ட் அப்படின்றது உண்மையிலேயே கொஞ்சம் ப்ரெடிக்டபிளா தான் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். பட் இருந்தாலும் அதை பிளேஸ் பண்ண விதம் ஓரளவுக்கு நீட்டா இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம ஹீரோ ஏன் தனிமையிலே இருக்காரு, அவரோட உண்மையான பேர் என்ன, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு மாதிரி இன்ஃபர்மேட்டிவாவும் இருந்துச்சு. அதே நேரத்துல ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ற மாதிரியும் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு டீசென்டான த்ரில்லர். பட் என்னன்னா, இந்த படத்தோட அந்த மிடில் போர்ஷன்ஸ் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் பேசியா இருந்திருக்கலாம் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். ஏன்னா ஒரு விதமான லேக் அப்படின்றத கம்ப்ளீட்டா உங்களால அந்த மிடில் போர்ஷன்ஸ்ல உணர முடியும். மற்றபடி இந்த படத்தோட அந்த பிகினிங்கும் சரி எண்டும் சரி ஓரளவுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காவே போச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.25 out of 5. அடல்ட் கண்டென்ட்லாம் பெருசா இல்ல, பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.